சக்தி, தர்ஷனையும் நம்ம பார்கவியும் எப்படியாச்சும் சேர்த்து வச்சுருவாங்கன்னு நெனைக்கிறவங்க, நம்ம வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு தெரிவிச்சுருங்க. இப்போ கையும் களவுமா மாட்டிக்கினதுனால, ஆமா நான் தான் வேஷம் போட்டேன். உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இத பண்ணேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்கன்னு சொன்னோனே, பலார்ன்னு விட்டுறாரு அறைய. யாரு? நம்ம கதிரு. ஏன்னா, நம்ம கண்ணுலயே மண்ண தூவிட்டு, இவங்க இவ்ளோ பிளான் பண்ணியிருக்காங்களே, இத்தன நாளா இவ தான் கூட இருக்கான்றது நமக்கே தெரியாம போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கர ஷாக்கா இருக்காங்க எல்லாருமே. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நம்ம கரிகாலன் சொல்லியிருப்பாரு, இந்த நடை என்னவோ நந்தினி அக்கா நட மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது எதையுமே பொருட்படுத்தாம, இவ ஆயிஷா தான் கண்டிப்பா வந்து இவங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் அப்படின்னு நெனச்சிருந்தவங்க எல்லாருக்குமே ஏமாற்றம் வந்துருச்சுங்க. ஸோ இப்ப என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து இப்படி பண்ணதுனால பலார்ன்னு பார்த்தீங்கன்னா, ஞானம் வந்து சக்திய அடிச்சிடுறாரு. சக்திய அடிச்சது மட்டும் இல்லாம, "நீ எல்லாம் தம்பியாடா, கூடவே இருந்து குழிப்பறிச்சு துரோகம் பண்ணியிருக்கியே" அப்படின்னு சொல்றாங்க. யாரு? நான் மனுஷனான்னு கேட்கிறியா? நீங்க தான் மனுஷனான்னு நான் கேட்கணும். கட்டாய கல்யாணம் பண்றவங்க தான் மனுஷனா நீங்க? அவனுக்கு தான் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு தெரியுதுல்ல. அவன் ஆசைப்பட்ட பொண்ணோட கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் பெரிய ட்விஸ்ட்டே இருக்குங்க. ஏன்னா, அதே நேரத்துல அதே குறிச்சபடி கல்யாணம் நடக்கும். நீ ஆம்பளையா இருந்தா உன் கூட்டத்தோட வந்து முடிஞ்சா அந்த கல்யாணத்த தடுத்து நிறுத்தி, தர்ஷன கூட்டிட்டு போடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, இது முற்றிலுமே பார்த்தீங்கன்னா நடக்காதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சுங்க. ஏன் நம்ம குணசேகரன் ஏற்கனவே கொஞ்சம் லூஸ் விட்டுருந்தாருன்னா, இவங்க போயிருப்பாங்க. ஆனா தைரியமா வந்து இந்த இடத்துல புடிச்சு நிறுத்துனது மட்டும் இல்லாம, சக்தி கிட்ட சவாலும் விட்டுட்டாரு. "உன்னால முடிஞ்சா இந்த கல்யாணத்த நீ நடத்தி பாரு. நீ ஆம்பளையா இருந்தா இந்த கல்யாணத்த நடத்தி பாரு." அதாவது தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் அப்படின்னு சொல்லிர்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்த்த நம்ம நம்ம ஜனனிக்கு சொல்லிடுறாங்க கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மாட்டிக்கிட்டோம். இதுக்கப்புறம் எப்படி தர்ஷன கூட்டிட்டு வரதுன்னு எனக்கு தெரியல. அவர் பண்ற வேலையெல்லாம் பார்த்தா எனக்கே அவர் ஏதாச்சும் பண்ணிடலாம் போல இருக்கு. தயவு செஞ்சு நீங்களும் இங்க வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்க இருந்து பார்த்தீங்கன்னா, பார்கவி, ஜீவானந்தம், ஜனனி 3 பேருமே வந்து கார்ல கிளம்பி வந்துடுறாங்க மண்டபத்த நோக்கி. ஸோ மண்டபத்திலேயே இந்த கல்யாணத்த நிறுத்தி எப்படியாச்சும் வந்து போலீஸ் உதவியோட வந்து கல்யாணத்த நிறுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான போடுறாங்க. ஆனா போலீஸ் உதவி கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்களுக்கு கிடைக்கவே போறதில்லைங்க. ஏன்னா, எல்லாருமே ஆள் பலம், அடியாள் பலம்ன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம குணசேகரன் பக்கம் இருக்கு. அது மட்டும் இல்லாம, போலீஸ்லயும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு செல்வாக்கு இருக்கிறதுனால, போலீஸ் இந்த கேஸ் எடுக்கவே மாட்டாங்க. கட்டாய கல்யாணம் பண்றாங்க. எப்படியாச்சும் நீங்க தான் தடுத்து நிறுத்தணும்னு சொன்னா, கண்டிப்பா போலீஸ் வரப்போறதில்ல. அதனால என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கிறாங்க இல்லையா குந்தவை, அவங்களுக்கு கால் பண்ணி, இந்த மாரி கட்டாய கல்யாணம் பண்றாங்க. மாப்பிள்ளைக்கு அதுல விருப்பமே கிடையாது. ஏன்னா, ஒரு கல்யாணத்துக்கு இருவரும் சம்மதமே வந்து ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? அதுல மாப்பிள்ளைக்கு விருப்பமே இல்லாம, பொண்ணுக்கு மட்டும் விருப்பம் இருக்கிறதுனால, கட்டாய கல்யாணம், அதாவது அவங்க அப்பாவே பண்றாரு. இது எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும். நாங்களும் எவ்வளவோ போராடிட்டோம். ரவுடி பசங்க கையிலருந்து தப்பிச்சு வந்துட்டோம். அடியாட்கள நானே தனியா அடிச்செல்லாம் வந்தேன். ஆனா இந்த சமயத்துல எங்களுக்கு உதவுறதுக்காக யாருமே இல்ல. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா போதும். நாங்க தர்ஷன கூட்டிட்டு வந்து இந்நேரம் கல்யாணமே முடிச்சிருப்போம். ஆனா இது எல்லாமே நின்று போச்சு. நீங்க தான் எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இந்த பிரச்சனைய சாருபாலா மூலியமா எடுத்துட்டு போயிட்டு குந்தவை கையில சொல்லலாம். ஏன்னா வக்கீல் சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க போலீஸ். அது மட்டும் இல்லாம 2 பேருமே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே ஹெல்ப் பண்ணவங்க தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான போடுறாங்க. ஆனா இது எதுவுமே நடக்க போறதில்லைங்க. ஏன்னா, ஆதி குணசேகரன் சொன்ன மாரியே கல்யாணத்த நடத்த தான் போறாரு. அவரு தைரியமா இருக்காரு. இந்த 2 பேருக்கும் கல்யாணத்த நடத்தி வச்சுட்டு, என் தாய் மீனாட்சி என் வீட்ல இருக்கிற மீனாட்சி முன்னாடி நிறுத்திட்டது அப்புறம் தான், பச்ச தண்ணியே வந்து என் பல்லுல படும். அதுவரைக்கும் எனக்கு தூக்கமும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது, தண்ணியும் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைரியமா சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ, இவரு இவ்ளோ தைரியம் இருக்கிறதுக்கு காரணம், ஏற்கனவே அந்த பக்கம் அடியாள் அனுப்பிச்சுட்டோம். அவங்க முடிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒருத்தன் வீடியோவ காமிச்சு மிரட்டுனதுனால 3,00,00,000 கேட்டதுனால ஒருத்தன கல்யாண மண்டபத்திலேயே சைலன்ட்டா முடிச்சுட்டு, எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அறிவுக்கரசி. அறிவுக்கரசிக்கு என்னன்னா, இந்த கல்யாணம் முடியட்டும். அதுக்கப்புறம் இருக்கு இந்த ஆளு குணசேகரனுக்கு. நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீன்னா, இவங்க ஒரு பக்கம் வன்மத்த வச்சுட்டு இருக்கவும், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் முடியட்டும். அந்த சிறுக்கி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதி குணசேகரன் ஒரு பக்கம், இவங்க மேல அதாவது அறிவுக்கரசி மேல வன்மத்த வச்சுட்டுருக்காங்க. ஆக மொத்தம் 2 பேருமே இந்த கல்யாணம் முடியட்டும். 2 பேருக்குமே ஆப்ப சீவி வச்சுட்டுருக்காங்க. ஏன்னா, 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 2 பேரையும் புடிக்கல. ஏன்னா, ஒரு வேலையும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தரும் ஒரு மாரி பண்றாங்க. இந்த மண்டபத்திலேயே ஒருத்தர தீர்த்து கட்டிட்டாங்களா, இங்க தீர்த்து கட்டுறேன்னு சொன்னவங்களும் தீர்த்து கட்டாம வந்துட்டாங்களா, ஒரு உசுரு கூட மிஞ்சக்கூடாது 3 உசுருன்னு சொன்னாங்க. அதுவும் நிறைவேத்தலையா? ஸோ, இதனால வந்து அறிவுக்கரசிக்கு கோவம். இந்த ஆள் உதவாதவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இந்த மாரி பண்றதுனால அறிவுக்கரசிய வந்து இவருக்கு மேல கோவம். நம்ம ஆதி குணசேகர் மேல. இப்ப இது எல்லாத்தையுமே தடுத்து நம்ம சக்தி வந்து நடத்தி காமிக்கிறேன். நான் ஆம்பளன்னு காமிச்சே ஆவணும் அந்த ஆள்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனனி கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ, ஜனனியும் பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணத்துக்காக எவ்வளவோ போராடிட்டு இருக்காங்க. எத்தன ரவுடி பசங்க வந்தாலும் தனியா நிண்டு பார்த்தீங்கன்னா, அவங்க போராடிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க, "என்ன தாண்டி தான் வந்து இந்த பொண்ண தொடணும். நான் தனி ஒரு ஆளா இந்த கல்யாணத்த நான் நடத்தி காமிக்கிறேன்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்களா? அதே மாரி இப்போ
நம்ம சக்தியும் வந்து தூண்டி விட்டுட்டாருன்னு ஆதி குணசேகரன். இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, இவங்க எல்லாருமே சேர்ந்து அதாவது சாருபாலா உதவியோட, குந்தவி உதவியோட இந்த மண்டபத்தை நாடலாம் அப்படின்னு என்ன முயற்சிக்கிறாங்க. ஏற்கனவே பழைய ஜீவானந்தமா இருந்தா, ஜீவானந்தத்துக்கு இந்த செல்வாக்ஸும், போலீஸும், அவர் இருந்த பவரும் பார்த்தீங்கன்னா, அப்ப நல்லாவே இருந்துச்சு. இப்போ அவர் மனைவி இறந்ததுனால பார்த்தீங்கன்னா, அவரே வந்து சும்மா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் ஏற்கனவே வந்து துப்பாக்கி குண்டு வாங்கினதுனால இன்னுமே வந்து பேஷண்ட்டா தான் இருக்காரு. இது எல்லாத்தையுமே முறியடிக்கிறது ஒரே ஒரு ஆள் தாங்க. தைரியமா நின்று ஜனனி தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஜனனி நம்ம தர்ஷனுக்கும் இந்த பார்கவிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா, உண்மையிலே வந்து ஒரு சூப்பரான கேர்ளுங்க. ஏன்னா தனியா நின்று எல்லாரையுமே சமாளிக்கணும். ரவுடி பசங்கள்லேருந்து தப்பிக்கணும், குணசேகரனை பார்க்கணும், இந்த கல்யாணத்தை நடத்தணும், மாப்பிள்ளையை தூக்கணும், பொண்ணை சேஃபாக வச்சுக்கணும். இதுக்கு இடையில வந்து ஜீவானந்தத்தையும் காப்பாற்றணும் அவங்கன்றது தான் ஒரு பெரிய டாஸ்காக இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே கடந்து வந்துட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ என்னன்னா கண்டிப்பாக போலீஸும் வக்கீல் கூட வந்தாங்கன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆதி குணசேகரன் யார் சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. ஆள் பலம், அதிகார பலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கைக்குள்ள இருக்குது. அதனால் கல்யாணத்தை நடத்திய தீர்வுன்னு இருக்காரு. ஆனால் இப்போ முல்லைக்கு இப்போதான் ஒரு விஷயம் தெரிய வருது. இவ்வளோ நாளாக வேஷம் போட்டுருந்தது நந்தினியா? நந்தினி அக்காவை பார்த்தா நம்ம சைட் அடிச்சிருந்தோம். ச்சே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கதிர்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. சாரியா உன் ஆளுக்கு நான் வந்து ரூட் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, டே லூசு பையில போடா அந்த பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிச்சு துரத்திடுறாங்க. ஸோ இப்போ கரிகாலன் சொன்னது தான் வந்து லாஸ்ட்டில் உண்மையாச்சுங்க. ஏன்னா கரிகாலன் சொல்லியிருப்பாரு, நந்தினி அக்காவை காணோம், ஆனால் நந்தினி அக்கா நட மாதிரி தான் இருக்குது, ஏதோ இது ஒரு பழகின நட மாதிரி தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கரிகாலன் மூச்சுக்கு 300 டைம் நந்தினி தான் சொல்லி யாருமே நம்பலை. ஆனால் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா தெளிவாயிட்டாங்க. இதுக்கப்புறம் தர்ஷனை ஒருத்தர் கூட ஒரு இன்ச்சு கூட வந்து கேப் விடாமல் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி அசம்பாவிதம் நம்ம கூட்டத்தில் இருந்தே, அதுவும் உன்னை வச்சு பைத்தியக்கார பையிலே உன்னை வச்சு எடுத்துகிட்டு போயிருக்காங்களே, அப்போனா நீங்களே வந்து இந்த எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கீங்க, அந்த லட்சணத்தில் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி குணசேகரன் சொல்லவும், ஒரு பக்கம் முல்லையும் நம்ம கரிகாலனும் காவல் காக்குறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கதிரும் ஞானமும் கிட்டவே இருக்காங்க. மாப்பிள்ளையே விடவே இல்லை யாருமே. இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நடத்தி முடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர், அறிவுக்கரசி, நம்ம குணசேகரன் எல்லாருமே வந்து தீவிரமாக இருக்காங்க. இந்த கல்யாணத்தை நான் முடிச்சு தான் காமிப்பேன். ஆனால் வந்து மாப்பிள்ளை கூட நிற்க போகிறது அன்புக்கரசி கிடையாது, பார்கவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 3 பேரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நம்ம சக்தி, ஜனனி, ஜீவானந்தம். ஆனால் இது எல்லாத்தையும் மீறி நடத்துறது ஒரு பெரிய டாஸ்க் தான். ஏன்னா இந்த டீமில் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, இந்த டீமில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து நடத்திடுவாங்க. ஏன்னா இந்த டீமில் வந்து தைரியம் அதிகம், இந்த டீமில் வந்து அதிகமாக ஃப்ராடுங்க தான் இருக்காங்க. ஸோ மண்ணை தூவிட்டு கொஞ்ச நேரம் லேட்டாக வந்திருந்தாங்கன்னா தர்ஷன் காரில் ஏறி தப்பிச்சே போயிருப்பார். அதனால் இன்னும் பண்ண முடியாதனால சரணடைஞ்சிட்டாங்க. எனக்கு வேற வழி தெரில, நீங்கள் கட்டாய கல்யாணம் பண்ணுறீங்க, நீங்கள்லாம் ஒரு மனுஷனே இல்லை, ஆமாம் அதனால தான் நான் வந்து மாறு வேஷம் போட்டுட்டு வந்து இந்த மாதிரி பண்ணேன், இப்போ என்ன பண்ண முடியும் உங்களால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரியமாக நின்றுட்டாங்க. ஏன்னா வேற வழி இல்லை, எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. எல்லாருமே மாட்டிக்கிறதுனால வேற எதுவுமே பேச முடியாது, தப்பிக்கவும் முடியாது. கூட என்னதான் சக்தி இருந்தாலும் சக்தியை ஈஸியாக அடிச்சு போட்டுருவாங்க நம்ம கதிரும், ஆதி குணசேகரனும், நம்ம ஞானமும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சக்தி எதுவுமே பேசாமல் இருந்தார். நீ சவால் விடும் போதும் பார்த்தீங்கன்னா தலையாக மொட்டை ஆட்டினாரு. ஏன்னா ஆம்பளையாக இருந்தால் நான் முடிச்சு காமின்னு சொன்னதை, ஆம்பளையாக இருந்தே நான் முடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நக்கலாகவே வந்து தலையாட்டிருப்பாரு. இப்போது நம்ம சக்திக்கு ஒன்றே ஒன்று தாங்க, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்துரும் தெரியும், ஆனால் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி. ஆனால் அது எப்படி நடந்துரும் தான் கொஞ்சம் டவுட்டில் இருக்காங்க. அதனால ஜனனியோட ஐடியா கேட்குறாங்க. ஜனனி இந்த மாதிரி சொன்ன உடனே சக்தி வந்து கண்டிப்பாக இதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச போலீஸை அவங்க விலைக்கு வாங்கிட்டாங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்ச போலீஸை நம்ம நியாயமாக கொண்டு வந்து நிறுத்துவோம். அதுக்கு ஆனால் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய உதவி வந்து தேவைப்படும். யார் சாருபாலாவோட உதவியும் குந்தவையோட உதவியும் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு பண்ணுறாரு சக்தியும் சேர்ந்துட்டு. சக்தி கால் பண்ணி சொல்லவும் கண்டிப்பாக இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. குந்தவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு எஸ்பியோட பர்மிஷன் வாங்கிட்டு டேரெக்டாக வந்து போலீஸ் பவர்ஸோடு வராங்க. ஏன்னா இவங்களை தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு கதிருக்கும் குணசேகருக்கும் பயங்கரமான ஆப்பு வைக்க போகிறாங்க இதுக்கு மேலே தான். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உள்ள ஒருத்தனை தீர்த்து கட்டியிருக்காங்க நம்ம அறிவுக்கரசி, அதுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மாட்ட போகிறாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.